நேரம் ஆயிட்டுது. 9 மணிக்கு ரொம்ப போதிக்கலாம் மாட்டோம். 140வது மே நாள். இது வழக்கம் போலும் இது ஒரு நாளா? இது கொண்டாடப்பட வேண்டிய நாள். எதற்கு? இதுவரை போராடி பெற்ற உரிமைகளை அப்படியாவது இப்ப சொல்லிக்க முடியுமா? ஏற்கனவே இருந்த உரிமைகளை கூட இன்று சுத்தமாக பறித்துவிட்டு தொழிலாளருக்கு உரிமை இருக்குதா இல்லையா? முன்னையாவது பேப்பரில் இருந்தது, சட்டத்தில் இருந்தது, பேப்பரில் எழுதி வச்சிருந்தாங்க. அது கூட இல்லாத ஒரு நிலைமையில், பறித்து விட்ட நிலைமையில் 44 சட்டங்கள், வெவ்வேறு வகையான தொழிலாளர் நல சட்டங்கள் என்று ஏதோ அறக்குறையாக கொடுத்து பேப்பரில் எழுதியிருந்த உரிமை, அதுவும் இன்று பறிக்கப்பட்டு 4 சட்டங்களாக சுருக்கிவிட்டு குறுக்கிவிட்டு ஒடுக்கப்படுகின்ற கார்ப்பரேட் நலன் சட்டங்களாக இன்று வந்து நடைமுறைக்கு வந்த பிறகு இந்த மே நாள் கொண்டாடப்பட வேண்டிய நாளா? இல்லை நாம் உரிமையை மீட்டெடுப்போம் என்று சூழ்நிலைக்கும் நாள். இந்த 140வது தோழர் புகழ்வேலன் சொன்னாரே, தோழர் புவனசேகர் சொன்னாரே, பல தோழர்களுக்கு சொல்லிவிட்டு போனதை சொன்னார்களே, எங்கே தொடங்கினோமோ அங்கேயே இருக்கிறோம். இதுதான் தொழிலாளி வர்க்கத்தினுடைய இன்றைய நிலை. இதுதான் இந்திய மக்களின் நிலை. இதுதான் உலக தொழிலாளர்களின் நிலையும் கூட. என்ன, அன்று சிகாகோ நகரிலே 8 மணி வேலை நேரத்துக்காக உயிர் கொடுத்த தியாகிகளுடைய நினைவு, அவருடைய லட்சியம் எல்லா ஆட்சியாளர்களாலும் கீழே புதைக்கப்பட்டிருக்கிறது. அது புரட்சியின் விதையாக மாற்றப் போகிறோமா, இல்லை அது எருவாகி மண்ணாக போகிறதா என்பதை தீர்மானிக்கின்ற இடத்திலே இங்கே இருக்கிற கூடியிருக்கிற மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறோம். நாம் இதை எழுச்சியின் நாளாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனையை தெரிந்து கொள்வது மட்டும் பிரச்சனை அல்ல. இன்று உலகம் ஒரு மௌன நிலையிலிருந்து எழுச்சியை நோக்கி தொடங்கி இருக்கிறது. இந்த 140வது நாளிலே, இந்த 140வது ஆண்டு இப்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்தியாவிலே ஒரு எழுச்சியின் காலம். ஒவ்வொரு காலமும் தொடங்கும், ஆனால் அது அடக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் 2016 ஒரு போராட்டத்தை பார்த்தோம். மாருதி தொழிற்சாலைகளில் எப்படி அடக்கி ஒடுக்கி, உண்டாய் தொழிற்சாலையில் எப்படி அடக்கி ஒடுக்கிற காலம்லாம் பார்த்தோம். தேயிலை தோட்டத்தினுடைய தொழிலாளர்களுடைய போராட்டத்தை பார்த்தோம். ஏன் சென்ற வருடம் சாம்சங் போராட்டத்தை பார்த்தோம், என்ன நடந்தது என்று. தொழிலாளர்கள் எழுந்தார்கள், மீண்டும் அடக்கப்பட்டார்கள். எதற்காக? அவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு போனஸ் கோரிக்கை, இல்ல சில சலுகைகளுக்கான கோரிக்கை எழுந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த ஆண்டு தொடக்கத்திலே, ஜனவரியிலே, தொழிலாளர்களுடைய கோரிக்கை தன்னிச்சையாக இந்தியாவிலே புறப்பட்டு எழுந்திருக்கிறது. தொழிலாளர்கள் இன்று எல்லா உரிமைகளையும் பறிக்கப்பட்டிருப்பதை நிஜத்தில் உணர்ந்திருக்கிறார்கள். ஜனவரி 14ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்திலே ஓப்ரா பவர் பிளான்ட்ல தொடங்கிய போராட்டம், பீகாரிலே பானிப்பட்டிலே, அங்கே எல்என்டியிலிருந்து எல்லா தொழிற்சாலைகளும் இன்று அங்கு தொடங்கியது. என்ன வித்தியாசம்? இதுவரையில் போனஸுக்காகவும் சில சலுகைகளுக்காகவும் போராட வேண்டிய நிலையிலிருந்து 8 மணி நேர வேலை நேரத்திற்காக குரல் எழுப்பி அது பல மாநிலங்களுக்கு பரவி இருக்கிறது என்பதுதான் இன்று தொழிலாளர்களுடைய எழுச்சி மிகுதி ஒரு தொடக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
பாணிப்பட்டிலே 8 மணி நேர வேலைக்காக இன்று தொடங்கி இருக்கிற வேலை அது தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்திலே பற்றி இருக்கிறது, குஜராத்திலே பற்றி இருக்கிறது, ஹரியானாவிலே பற்றி இருக்கிறது. ஒரு பக்கம் வேலை நேரம் 8 மணி நேரத்திற்காக, இன்னொரு பக்கம் குறைந்த ஊதியம், வாழவே முடியாத அடிமை உழைப்பு, காலநிலை காலத்தில் கூட இல்லாத ஒரு கொடுமை. என்னையா ஒரு விலங்கை விட மோசமாக வாழுகின்ற நிலைமைக்கு மக்களை தள்ளி இருக்கிறதே, இது இந்தியாவின் வளர்ச்சியா? இதை கேள்வி கேட்க வேண்டாவா? தோழர் புவனசேகர் தோழரே, 12,000 சம்பளம் வச்சுட்டு எப்படியா ஒரு மனுஷன் வாழ முடியும்? 10 வருஷமா 20 வருஷமா அதே 10,000 12,000 இதுதான் வாழ்க்கை. 20 வருஷத்துல விலைவாசி எவ்வளவு முண்டை முட்டும் அளவிற்கு மாறி இருக்கிறது என்பது நமக்கு தெரியாதா? தோழர்கள் சொன்னார்களே, 300 ரூபாயில தொடங்கிய கேஸ் விலை இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு தொட்டு இருக்கிறது. சம்பளம் 2,000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. கேஸ் விலை மட்டும் இல்ல, வாடகை அன்னைக்கு 1000 ரூபாய் 2,000 ரூபாயில ஏதோ ஒரு சின்ன ரூம்ல இருந்துட முடியும். இன்னைக்கு 3,000 ரூபாய் 4,000 ரூபாயில பல பேர் குடியிருக்கிற குடியிருப்புகளாக மாறி இருக்கிறது. ஒரு டஞ்சன் வாழ்க்கையை போய் பாருங்க. ஏன் இங்க சுத்தி இருக்கிற உரக்கடத்தை சுத்தி இருக்கிற பகுதியில் போய் பாருங்க. இதுதான் இந்தியாவின் முழுவதும் இருக்கிற நிலைமை. நாம் பார்த்தோம் கொரோனா காலத்துல தொழிலாளர்கள் சாரியாக லட்சக்கணக்கில் ஒவ்வொரு இடத்திலும் புலம்பெயர்ந்து காலை பிடிச்சி ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிற குழந்தைகள், பெண்கள் நடந்து திருப்பி ஊருக்கு போறதை பார்த்தோம். என்ன, அவர்களுக்கெல்லாம் வாழ வழி தெரியாமல் எல்லா மாநிலங்களுக்கு போய் ஏதாவது விடிவு கிடைத்து விடுமா என்ற நிலையிலே போய் பிழைப்பிற்காக வெளியே போனவர்கள். போய் வேலையை தேடினா கூட முதல்ல வேலையே இல்லை. இன்னைக்கு இருக்கிற வேலையின்மை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமையா இருக்குது. கிடைச்ச வேலையும் ஒரு உருப்படியான கூலி இல்லை. பட்டினியில சாவுகின்ற நிலைமைக்கு ஒரு கூலியை கொடுக்கின்ற ஒரு நாடு சொல்றான், நாம பெரிய நாடாக மாறிவிட்டோம். உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதார நாடு. நாங்கள் 4வது பொருளாதார நாடு. இன்னும் சில நேரத்தில் 2வது பொருளாதார நாடாக மாறுவோம். 3வது ஜெர்மனியை முந்திவிட்டோம். இப்படியெல்லாம் வாய்சாவடால் அடித்துக் கொண்டிருக்கிறார்களே. நம் வாழ்க்கையின் தரம் பட்டினியிலும் பசியிலும் 12,000 கூலிக்கும் நாம் அடித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவே உத்தரவாதம் இல்லாதவன். கான்ட்ராக்ட் லேபர். நாம் கான்ட்ராக்ட்ல என்ன வாழ முடியும்? இன்னைக்கு கூலி இருக்குது, கேள்வி கேட்டா முடிஞ்சு போச்சு கதை. இந்த நிலைதான் இன்று பாணிப்பட்டிலே பரவுண்ணி தொடங்கி பாணிப்பட்டிலே அது உச்சகட்டத்தை அடைந்து சூரத்திலே இன்று மிகப்பெரிய போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஹரியானா, குஜராத் இப்படி பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் நொய்டாவிலே 40,000 தொழிலாளர்கள் எழுந்து போராடி இருக்கிறார்கள். 5,000 தொழிலாளர்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். 1000 தொழிலாளர்களுடைய நிலை என்ன என்று இதுவரையும் தெரியாது. அந்த அளவுக்கு தன்னியல்பாக தன்னிச்சையாக எழுந்தும் போராடும் நிலைக்கு இன்னைக்கு தொழிலாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் தொழிலாளர்கள் எழுச்சியின் நிலை நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது. இன்னொரு பக்கம் அதற்கு தலைமை அளிக்க முடியாத ஒரு அரசியல், ஒரு கீழ்நிலையான நிலைமையும் நம்மளுடைய நிலைமை அச்சத்தை உருவாக்குகிறது. ஏனென்றால் இந்த எழுச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு அந்த தொழிலாளர்களை அமைப்பாக்கி உண்மையான இந்த போராட்டத்திற்கு எதற்கு காரணம் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அரசியல் போராட்டமாக மாற்ற வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்தில் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. சிக்காகோவில் 50 தொழிலாளர்கள் அன்னைக்கு கிளர்ந்தெழுந்த போராட்டம் தான் இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற போராட்டமாக கிளர்ந்தெழுந்தது. அதேதான் இன்று இந்தியாவினுடைய இதய பகுதிகளே தொடங்கி இருக்கிற இந்த தொழிற்சங்கத்தினுடைய தொழிலாளர்களுடைய போராட்டம் ஒரு அரசியல் எழுச்சியாக இந்த மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் ஒரு வழியாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் எந்த பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த தொழிலாளர்களுடைய நெருக்கடிக்கு, வாழ்க்கையின் நெருக்கடிக்கு என்ன காரணம்? இது உலக நிலவரங்களோடு எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறது? மோடியின் ஆட்சி ஏதோ தனித்த ஆட்சி அல்ல. மோடி ஆட்சி ஒரு இந்துத்துவ பயங்கரவாதத்தை தூண்டி விடுகிறது. அது எப்படி மத கலவரங்களை தூண்டி விடுகிறது, இஸ்லாமியர்களை எதிரிகளாக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆம், அது மதவாத கொள்கையை, இந்துத்துவ கொள்கையை ஏன் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதற்கான அரசியல்
அரசியல் பொருளாதார காரணிகளை தெரியும் போதுதான் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள முடியும். விவசாய போராட்டம் நடந்தது, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஒரு வருஷம் நடந்த உடனே அவன் கிளப்பி விட்ட விஷயம் காலிஸ்தான் பிரச்சனை. என்னன்னு, காலிஸ்தான்கள் உள்ளே புகுந்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை முடக்குவதற்காக இங்கே தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் தூண்டிவிட்டார்கள் என்று அன்று மோடி கதைத்தது. எதற்காக? மக்களை பிளவுபடுத்தி மோத விடுவதற்காக, ஒரு பயங்கரவாதத்தை பூச்சாண்டி காட்டி ஒடுக்குவதற்காக. இதேதான் நொய்டாவில் செய்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானியர்கள் உள்ளே நுழைந்து அங்கே பயங்கரவாதத்தை தூண்டிவிட்டிருக்கிறார்கள். அங்கே 4 பேரை நாங்கள் கைது செய்து விட்டோம். அந்த 4 பேரில் கைது எதை காட்டுகிறது என்றால், உள்ளே நுழைந்து இந்திய தொழிலாளர்களை தூண்டிவிட்டு இங்கே ஒரு பொருளாதாரத்தை, இங்கே இருக்கிற எல்லாவற்றையும் முடக்குவதற்காக எல்லாம் வேலை செய்கிறது என்று ஒரு பயங்கரவாத பூச்சாண்டியை காட்டி இஸ்லாமியர்களை எதிராக மாற்றுவதற்குத்தான் அங்கே பயங்கரவாதத்தை பூச்சாண்டி காட்டியது. எந்த இடத்தில் நரவேட்டையாடி இஸ்லாமியர்களை படுகொலை செய்வது உச்சக்கட்டமாக நடந்ததோ அந்த இடத்தில்தான் நீ இந்துனா சொல்லிக்கோ, முஸ்லீம்னா சொல்லிக்கோ போடா, ஆனால் இந்த தொழிலாளர்கள் 40,000 பேரும் எல்லா தொழிலாளர்களும் ஒன்று சேர்ந்து அவர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையான விஷயம். ஒரு வர்க்க போராட்டத்தின் தொடக்கம். நாம் என்ன செய்ய போகிறோம்? மோடி இன்றைய நிலைமை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அம்பானிகளின் அதானிகளின் கையிலும், ஏகாதிபத்திய கார்ப்பரேட்டுகளின் கையிலும், குறிப்பாக அமெரிக்காவின் கையிலே கொடுத்திருக்கிறார். இதை நாம் அனுமதிக்க போகிறோமா? இந்த தொழில் நெருக்கடி ஏன் ஏற்பட்டது? அவங்க போராடுறதெல்லாம் எல்என்டியில், இந்தியன் ஆயில் கார்பரேஷனில், இப்படி அதானி அம்பானி குழுமத்தில், எல்லா குழுமத்தில் தான் இன்னைக்கு மிகப்பெரிய தொழிலாளர் போராட்டம். 40,000 பேர் 50,000 பேர் போராடிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட 12 மாநிலங்கள் போராடி கொண்டிருக்கிறது. அதில் மிக பெரும்பான்மையான பாஜக ஆளும் மாநிலங்களில் தொழிற்சாலை போராட்டங்கள் தொடங்கியிருக்கிறது. தொழிலாளி வர்க்கம் வர்க்க ரீதியாக திரண்டு போராடி கொண்டிருக்கிறார். எதனாலே? இங்கு இருக்கிற தொழில்துறையினுடைய நெருக்கடி, கார்ப்பரேட்டுகளுடைய நெருக்கடி இன்று உச்சத்தை அடைந்திருக்கிறது. எதை கொண்டு? கார்ப்பரேட்டுகள், அதுவும் குறிப்பாக இங்கே இருக்கிற தொழில்துறைகள் எல்லாம் ஏகாதிபத்தியத்தின் பிடியிலே போய் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பாஜக ஆட்சி வந்ததிலிருந்து அம்பானியும் அதானியும் என்று ஒரு சில கார்ப்பரேட்டுகள் மட்டுமே, டாடா குழுமம், வேதாந்தா போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய 4-5 கார்ப்பரேட்டுகளுடைய ஆதிக்கம் கொடிகட்டி பறக்கிறது. உண்மையிலே ஒரு தகவல் சொல்கிறார்கள் தோழர்களே, கடந்த 15-20 ஆண்டுகளில் 36 லட்சம் சிறு தொழில்கள் மூடப்பட்டிருக்கிறது என்ற அதிர்ச்சியான தகவல்களை சொல்கிறார்கள். 36 லட்சம் சிறு தொழில்கள் தான் பெரும்பான்மையான மக்களுக்கு வாழ்வாதாரத்தை, வேலையை வழங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் 36 லட்சம் தொழிற்சாலைகள் ஏன் அம்பத்தூரில் இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தொழிற்சாலைகள் அம்பத்தூரில் மட்டுமே மூடப்பட்டது. ஒரே நேரத்தில் ஒரு சில ஆண்டுகளில் மட்டும் 60,000 தொழிற்சாலைகள் ஒரு சில ஆண்டுகளில் மூடப்பட்டது. சில ஆயிரங்கள் மட்டும் இங்கே விரவி கிடக்கிறது, மற்றவை எல்லாம் காணாக போய்விட்டது. ஒரு பகுதியிலே இந்த நிலைமை என்றால், இந்தியாவினுடைய முழுவதும் இந்த மூடப்பட்ட நிறுவனங்களுடைய எண்ணிக்கை வேலை இழப்பை ஒன்றுமில்லாமல் செய்தது. ஏன்? இவையெல்லாம் மூடப்பட்டு கார்ப்பரேட்டின் கையே எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. கான்ட்ராக்ட், சப்கான்ட்ராக்ட் எல்லாம் இன்னைக்கு மையப்படுத்தப்பட்டு ஒரு சில கார்ப்பரேட்டின் கையிலே ஒட்டுமொத்தமாக முடக்கப்பட்டு விட்டது. அங்கே சில கார்ப்பரேட்டுகள் எல்லாம் கான்ட்ராக்டர்களை வைத்துக் கொண்டு அந்த தொழிலாளர்களையும் கான்ட்ராக்ட் தொழிலாளராக மாற்றி, ஒப்பந்த தொழிலாளர்களை ஒரு முறையாகவே மாற்றி, அதற்கு ஏற்றவாறு சட்டத்தை மாற்றி விட்டார்கள். ஐயா, சட்டத்தை மாற்றுகிற விவசாய போராட்டத்தை கூட விவசாயிகளுடைய போராட்டம் 1 வருஷம் பொழுது விட்டேர்கள். அந்த சட்டத்தை தான் நீக்க முடிஞ்சது. வேளாண் கொள்கையில் இன்றும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், கார்ப்பரேட் வேளாண் கொள்கைகளை. ஆனால் 4 தொழிலாளர்கள் சட்டம் அமல்படுத்தப்பட்ட போது மௌனமாக இருந்தது இந்தியாவே. தொழிலாளர்கள் அனைத்து மௌனமாக இருந்த தலைமையில்தான் மற்ற வர்க்கங்களையும் இணைத்துக் கொண்டு போராடினால்தான் ஏதோ இந்த நிலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு போக முடியும் என்று எல்லா கட்சிகளும் அடுத்த வர்க்கங்களையும் மற்ற உழைப்பாளி வர்க்கங்களையும் திரட்ட வேண்டிய ஒரு ஜனநாயக சக்தியிலும் திரட்ட வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டது. இந்தியாவின் பொருளாதாரத்தை ஒரு பக்கம் கார்ப்பரேட்டின் கையிலே,
வருடத்திற்கு 1.5 லட்சம் கோடி மொத்தம். அதே போல கடன் தள்ளுபடி இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா 20 லட்சம் கோடி ரூபாய் இன்று கார்ப்பரேட்டுகளுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறாயா? கார்ப்பரேட்டுகளுக்கு அள்ளி கொடுத்து விட்டு கடனுக்கு தள்ளுபடியும் செய்துவிட்டு அவர்களுக்கு எல்லா சலுகையும் கூட்டு போயிட்டு ஐரோப்பா ஒப்பந்தம் போடுறானா, அரபு நாடுகளுக்கு ஒப்பந்தம் போடுறானா. அம்பானி ஏதோ திவாலாயிட்டா, திவாலா ஆகலைங்க, அவங்களோட லாபம் குறைஞ்சு போச்சு. அதற்கு கூடயே மோடி கூட்டு போய் அரபு நாடுகளில் ஒப்பந்தம் போடுறா, கூடயே கூட்டு போய் அதானியை ஐரோப்பா நாடுகளில் ஒப்பந்தம் போடுறா. இப்படி எல்லா நாடுகளையும் இவர்களை கூட கூட்டு போய் அவர்களுக்கான திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார். இராணுவ பொருளாதாரம் இன்று உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. 1/3 இராணுவத்திற்காக மட்டுமே செயல்படுகின்ற ஒரு பெரிய இராணுவமாக, இராணுவ பொருளாதாரமாக கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய போருக்கு பிறகு இந்தியாவுடைய இராணுவ செலவினங்கள் மிக உச்சபட்சமாக அடைந்திருக்கிறது. உலக நாடுகளிலே 5வது பெரிய நாடு. எதுக்கு? இராணுவத்திற்கு செலவிடுவதற்காக. யாரை எதிர்த்து? அண்டை நாடுகளுடன் சண்டை போடுவதற்காக. அமெரிக்கா எதிர்த்தா அவன் நீட்டத்தெல்லாம் கையெழுத்து போடுறான், சொல்ற இடத்துல ஆமாஞ்சாமி போடுறான். ஆயில வாங்கடானா வாங்குறான். போனசேகர் தோழர் சொன்னாரு, கார்த்தி தோழர் சொன்னாரு, இப்படிதான் இருக்குது நிலைமை. எப்படி? நீட்ட இடத்துல வாங்கிக்க 1 மாசம் அப்படின்னா வாங்குறான். ரஷ்யாவிலே ஆயில் வாங்காத, முதல்ல வெனிசுலாவில் ஆயில் வாங்காத, வாங்கல. ஈரானிலே ஆயில் வாங்காத, வாங்கல. ரஷ்யாவில் வாங்கிட்டு இருந்த அதையும் நிறுத்திட்ட. இதுக்கு மேல என்ன செய்யணும்? இப்ப எனக்கு நெருக்கடியா இருக்குது, ஆயில் வேணும், உன் மூலமா நான் வாங்கிக்கிறோம், போய் வாங்கிக்க 1 மாசம். எதுக்கு? அவன் மூலமா அமெரிக்கா வாங்குது. ஏதோ இந்தியாவுக்கு சலுகை கொடுத்துட்டா மட்டும் நினைச்சிடாதீங்க. இங்க இருக்கிற அம்பானியும் அதானியும், இங்க இருக்கிற ரிஃபைனரி லிமிடெட், குறிப்பாக அம்பானியுடைய ரிஃபைனரி லிமிடெட் சுத்திகரிப்பு ஆலயம் அந்த மூலப்பொருட்களுடைய கச்சா எண்ணெயை வாங்கி அந்த கச்சா எண்ணெயை சுத்திகரித்து அமெரிக்க சொல்லுகிற நாடுகளுக்கு தான் விற்று கொண்டிருக்கிறது. நமக்கு நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு சர்வதேச ஈரானுடைய போருக்கும் சர்வதேசனுடைய எண்ணெய் கச்சா விலையினுடைய விஷயத்திற்கும் இங்க நாடு பிடிக்கும் போரில் நடக்கிற போட்டிக்கும் அப்புறம் போற. ஆனால் மோடி ஆட்சியினுடைய நிலைமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மோடியினுடைய ஆட்சி இன்று ஒரு உச்சபட்ச நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. என்ன? ஏற்கனவே இருந்த பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி ஜிடிபியில 6.7% 5.2% மாறி இருக்குது. இந்த ஜிடிபியை ஃப்ராடு வேலை. எப்படி? அன்று கணக்கிடப்பட்ட அத்தனை விஷயங்களும் தவிர்த்து விட்டு அவர்களுக்கு எது தோதா இருக்குதோ அதை மட்டும் கணக்கில் கொண்டு ஜிடிபியை இன்னைக்கு போடுறாங்க. அந்த கணக்கு பட்டா 3 கூட வராதுன்னு சொல்றாங்க. பழைய கணக்கு முறையில் ஜிடிபியில கணக்கு போடுறானா அந்த ஜிடிபியினுடைய வளர்ச்சி என்பது தொழிலாளர்களுடைய விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை சொல்லுகின்ற கணக்கு கிடையாது. அம்பானியும் அதானியும் பல்வேறு கார்பரேட்டுகளும் கொட்டி குவித்திருக்கிற அந்த லாபத்தையும் அந்த ஒட்டுமொத்த யார் அதானி பெரிய பணக்கார, டாடா பெரிய பணக்கார, இன்னைக்கு இருக்கிற பெரிய கார்பரேட்டுகளுடைய சொத்து விகிதத்தையும் லாப விகிதத்தையும் கொண்டு இந்த கணக்கை செய்கிறார்கள். மக்கள் வாழ்க்கை தரம் தோழர்கள் சொன்னது போல் 12,000 வாங்கி கொண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இங்கிருந்து டிரான்ஸ்போர்ட்டில் போன வழி இல்லை, எந்த வகையிலும் வழி இல்லை. இந்த 4 சட்டங்களுக்கு மட்டும் ஒரு அதாவது ஒன்று சொன்ன தேன் தடவிய பெயர்கள்: ஊதிய பாதுகாப்பு ஊதிய சட்டம், சமூக பாதுகாப்பு சட்டம், தொழில் உறவு சட்டம், தொழில் பாதுகாப்பு சட்டம். இதெல்லாம் பாதுகாக்குதப்பா. தொழில் பாதுகாப்பு சட்டம்னா நம்மளையா பாதிக்குது? தொழில் உறவு என்றால் யாருடைய உறவு? தொழில் இங்க இருக்கிற கார்பரேட்டுகளுக்கும் ஏகாதிபத்தியத்துக்குமான உறவை சுமூகமாக வைத்துக் கொள்ளும். இங்கே 8 மணி நேரம் சட்டத்திலே ஒழிக்கப்படுவதற்கு முன்பே திராவிட மாடல் ஆட்சி 8 மணி நேரம் வேலையை அழித்தது. அதை எதிர்த்து போராடவும் பின்வாங்கியது. இப்ப என்ன செய்யுது? அதே 8 மணி நேரம் வேலையெல்லாம் காலி. சட்டத்திலே 10 மணி நேரம் சொல்றோம். நான் இங்க நல்லா கேட்டேங்க, 10 மணி நேரம் சட்டத்தை உண்மையிலே அமல்படுத்த முடியுமா? ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் போடணும், இல்லை 2 ஷிஃப்ட் போடணும். 3 ஷிஃப்ட் போட்டால் 8 மணி நேரம், 2 ஷிஃப்ட் போட்டால் 12 மணி நேரம், 10 மணி நேரம் போட்டு 4 மணி நேரத்துக்கு இன்னொரு ஷிஃப்ட் போடுவானா? யதார்த்தத்தில் 10 மணி நேரம் என்று சொன்னாலும் கூட உண்மையில் அது 12 மணி நேரம் தான். நான் சொன்னேனே, நொய்டாவில் போராட்டம், அங்கே சூரத்திலிருந்து பானிப்பட்டிலிருந்து எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னேனே. கூலியை கொடுக்கலையா? சொன்ன கூலியை கொடுக்கல. 12,000
அவர்கள் சொன்ன 12,000க்கு கொடுக்க கூட இந்த முதலாளிகள் தவறியதன் விளைவாகத்தான் எதிர்த்து போராடினார்கள். நல்லா யோசிப்பீங்க. 12,000 கூலியை கொடுக்க முடியாத அளவுக்கு திவால் நிலையிலையா இருக்குது இந்த ஆட்சி? இந்த அதே அதானி அதே அம்பானிக்கு கம்பெனிலேயே இன்னைக்கு திவால் நிலையா இருக்குது. 12,000 கூலி எல்என்டி நிறுவனம் அதே வேலையெல்லாம் செஞ்சிச்சு. அவர்கள் எழுந்து போராடின உடனே எல்லாம் நைஸ் பண்ணி நான் 15,000 ஒருத்தர் 16,000 உயர்த்துறேன். அவர்கள் கேட்டது 23,000. உண்மையிலேயே 32,000 அளவுக்கு இங்கே பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது குறைந்தபட்ச ஊதியம். குறைந்தபட்ச ஊதியம், அதிகபட்ச ஊதியம் இல்லையா? குறைந்தபட்ச ஊதியத்தை கொண்டு வாழ்வதே கஷ்டம். அது 32,000 வைக்கிறான். 12,000 15,000 16,000 சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஏன் வந்தது என்றால், இந்த சட்டத்தை இன்னைக்கு தொழிலாளர் நலம் சட்டம் என்பதை ஒழித்து கார்ப்பரேட் நல சட்டங்களாக மாற்றி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதன் விளைவாகத்தான் அவர்களாக துணிச்சலாக சம்பளம் கூட கொடுக்காமல் வேலை வாங்குகின்ற துணிச்சல் பிறந்திருக்கிறது. பெங்களூர் ஆலை தொழிற்சாலை போராட்டத்தை பார்த்தோம். பெங்களூர் ஆலை தொழிற்சாலை போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். அதுவும் கூலியை கொடுக்காமல் குறைந்த விலையில் வேலை வாங்கியதன் விளைவாக மிகப்பெரிய அளவுக்கு கிளர்ந்தெழுந்த போராட்டம். ஆனால் எல்லா போராட்டத்தை விட இப்பொழுது எழுந்திருக்கிறதே, இந்த ஆண்டின் தொடக்கத்தில் எழுந்திருக்கிறதே, தன்னிச்சையாக ஒரு கம்பெனியில் போராடியதல்ல, ஒரு துறையில் போராடியதல்ல, ஒரு மாநிலத்தில் போராடியதல்ல, பரவிக்கொண்டே இருந்தது. இதுதான் அதனுடைய முக்கியமான விஷயம். ஒரு துறை இல்லாமல், ஒரு கம்பெனி இல்லாமல், மாநிலம் இல்லாமல் அது பரவிக்கொண்டிருந்ததுதான் இன்று அச்சம் கொள்ளுகின்ற ஆளுவர்க்கம் அச்சம் கொள்ளுகின்ற நிலைமைக்கு மாறி இருக்கிறது. அதனால ஒடுக்குமுறை மிக தீவிரமாக மாறி இருக்கிறது. அடக்குமுறையும் அவர்கள் மீது சிஐஎஃப் துணை ராணுவ படைகளை வைத்துக் கொண்டு ஏவி கொண்டிருக்கிறது. சொந்த மக்கள் மீதே துணை ராணுவ படையை கொண்டு தொழிலாளர்களை ஒடுக்கிறது என்றால் இந்த ஆட்சி அமைப்பு என்னவாக இருக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள். இது ஒரு புறக்கம் இருக்கட்டும். மோடி ஆட்சி அரசியல் பொருளாதார கொள்கைகளை எப்படி நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது? ஒவ்வொன்றாக இன்று தூக்கி போட்டிருக்கிறது. ஒரு நாடு ஒரு ஆட்சி இன்று உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது. எந்த துறை எடுத்தாலும் இன்று மையப்படுத்தப்பட்ட ஆட்சி அமைப்பு முறை. அது எதை எடுத்துக்க ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கான திட்டம் வருகின்ற வரையில், அவருடைய திட்டம் நிறைவேறிக் கொண்டிருக்கிற வரையில் தொடர்ந்து பாசிச தாக்குதலை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். கடந்த 16 ஆண்டுகளில் 2014ஆம் ஆண்டு வந்த பிறகு குறிப்பாக இந்த 16 வருஷத்தில் 12 வருஷத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு பக்கம் பார்த்தோம் கொரோனா காலத்தில் எப்படி நம்மளை அலைக்கழித்து எவ்வளவு மோசமாக நடத்தினார்கள் என்று. கொரோனாவை காரணம் காட்டி ஒட்டுமொத்தமாக நம்மை அழித்தான். 2021 வந்த பிறகு கூட நம்மளுடைய வாழ்க்கை நிலையில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அரசியல் தாக்குதல் மட்டும் நிற்கவில்லை. இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் கடும் தாக்குதலாக மாறியது. கொரோனாவும் பார்க்கல, எதையும் பார்க்கல. 370 சட்டத்தை நீக்கிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க அரசியல் சட்டத்தை காப்போம் என்கிறாங்க. அரசியல் சட்டத்தில் சில உரிமைகள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல உரிமைகள் அரசியல் சட்டத்தில் மறுக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் சட்டத்தை அவனும் திருத்தணும் போடுறான். எப்படி? கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமாக ஒரு பாசி ஆட்சியை அமைத்து அவர்களுக்கு சாதகமாக மாற்றுவது, மாநிலங்களுக்கான உரிமைகளை ஒன்றுமில்லாமல் நசுக்குவது, மாநிலத்தில் எந்த பொருளும் எழுந்து விடாமல் பார்த்து அதன் மூலமாக ஒரு மையப்படுத்தப்பட்ட ஆட்சி அமைப்பது, இப்படி ஒவ்வொன்றும் திட்டமிட்ட வகையில் நிறைவேற்றுகிறான். எந்த வகையில் நிறைவேற்றுகிறான்? 370 சட்டத்தை நீக்கும் பொழுதே அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சொல்லுகிறது, இங்கே தேசிய அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கவில்லை, நிர்வாக வசதிக்காக முடிவாரி மாநிலங்களாக பிரித்தமை தவிர உங்களுக்கு தேசிய உரிமை எதுவும் சட்டத்தில் இல்லை என்று அரசியல் ஒரு பெரிய தீர்ப்பே கொடுக்கப்பட்டு விட்டாச்சு. அரசியலமைப்பு மொத்தம் நீதிபதிகளை வைத்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. டிக்ளேர் பண்ண பிறகு கூட, அறிவித்த பிறகு கூட மாநில சுயாட்சியை பற்றி பேசுவதற்கு இந்த கட்சிகள் தயார். இது ஒரு பக்கம் இருக்கு. இங்கே மாநில ஆட்சியினுடைய உரிமை, இங்கே சுயநிர்ணய உரிமை இருக்கட்டும், தேசிய ஒரு அடிப்படையை கூட ஏற்பதற்கு தயாரில்லை. இவர்கள் பண்ற அந்த அடையாள அரசியல் இருக்குது, ஒன்றிய அரசு அப்படி சொல்லிட்டா
தேசிய அரசு தேசிய அடிப்படையில் இங்க அரசு அமைப்பதற்கு அடிப்படையை அங்கீகரிச்சிருக்கிறானா? அடையாள அரசியலை கூட இங்க ஏற்றுக்கொள் எப்படி இருக்கிறது என்றால், ஒன்றிய அரசு சொல்லிவிட்டால் ஏதோ இங்க பெரிய புரட்சி வந்துட்ட மாதிரி, தேசியனுடைய உரிமையை எல்லாம் ஏதோ அங்கீகரித்த மாதிரி, மௌன சாட்சியாக தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவே இருந்தது 370 கலைக்கப்பட்ட பிறகு. மணிப்பூரிலே என்ன நிலைமை? எல்லா இடங்களிலும் அவருடைய சிறப்பு அந்தஸ்துகள் எல்லாம் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சிறப்பு அந்தஸ்து கொடுத்த மாநிலங்களுடைய கதியே இந்த கதியில் இருக்கும்போது, எந்த சிறப்பு அந்தஸ்தும் கொடுக்காத தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுடைய கதி என்ன ஆகும்னு நான் சொல்லணுமா? எல்லாத்தையும் பறித்தாச்சு. இங்கே இருக்கக்கூடிய நமக்கு வழங்கப்பட்டிருந்த மாநில பட்டியல் என்று சொல்லி இருக்கிற பட்டியல் கூட இன்று காணாமல் போய்விட்டது. இதையெல்லாம் பேசுவதற்கு இந்த மாநில கட்சிகள் தயாராக இருந்ததா? இன்று அதற்கு போராடி பெறுவதற்காக தயாராக இருக்கிறதா? அதெல்லாம் கவலை இல்லை. நீ அகில இந்திய முதலாளியா மாறிக்கணும். இங்க இருக்கிற கட்சிகளுக்கு அகில இந்திய முதலாளிகளாக மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு தேசியம் பிரச்சனை இல்லை. இங்கே பல்வேறு தேசியங்கள் இருப்பது அவர்களுடைய மூலதனத்திற்கே தடை. ஏன்? எனக்கு பங்கு வேண்டும். நான் எங்க வேணாலும் போய் நானும் மூலதனம் போடுவேன். எனக்கும் விரிவாக்கத்திற்கு வேண்டும். பக்கத்து மாநிலத்தில் போய் நான் முதலீடுகள் போட வேண்டும் என்று தன்னுடைய மூலதனத்தை விரிவாக்குவதற்கான எப்பொழுது தன்னுடைய கட்சிகளை பயன்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்கு எதுக்கையா தேசியம் தமிழ் எல்லாம் ஏமாற்று ஓட்டுக்காக அடையாள அரசியலை நடத்தி கொண்டு பிழைப்பு நடத்தலாம் என்று தான் கருதி கொண்டிருக்கிறேன். அந்த வெறுப்பு தான் இந்த தேர்தலில் பிரதிபலித்தது என்பதை மறந்து விடாதீர்கள். மிகப்பெரிய இளைஞர் வெள்ளம் ஏன் எந்த ஒரு கொள்கையும் இல்லாத கட்சியின் பின்னே செல்கிறது. இங்கே கொள்கை பேச வேண்டிய கட்சிகள் எல்லாம் இன்று அந்த கட்சிகள் ஆளுவர்க கட்சியினுடைய அடையாள அரசியல் பின்னே, இந்த ஆளுவர்க கட்சியினுடைய அரசியல் ஆதிக்கத்தின் பின்னே ஒளிந்து கொண்டிருக்கிறது. இதை அம்பலப்படுத்தி தோல் உரிக்காமல், இந்த நாட்டினுடைய உண்மையான பிரச்சனை நாம் எடுத்து பேசாமல், மோடி ஆட்சியை எதிர்ப்பது என்பது ஏதோ பெயரளவுக்கு எதிர்ப்பதல்ல, இல்ல நானும் எதிர்க்கிறேன் எனக்கு பங்கு வேண்டும் கேட்பதல்ல. நமக்கு உண்மையான மக்கள் தேசிய நலன் அடிப்படையில், நம்முடைய தேசிய மொழி அடிப்படையில் நமக்கு அங்கீகாரம், நமக்கான தேசிய சுயநிர்ணய உரிமை, மாநில உரிமை குறைஞ்சபட்சம் அதுவாது அங்கீகரிக்கிற நிலைமை ஒரு மாநில பட்டியலில் எல்லாத்தையும் கொண்டு வருவதற்கு தயாரா? டீலிமிட்டேஷன் ஆக்டுக்கு போராடின திமுக எஸ்சிஆர் இங்க கொண்டு வந்து இங்க இருக்கிற சிறுபான்மையினரையும் பெண்களையும் இங்க கழிச்சு கட்டி ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஒத்துழைக்கிறது நியாயமா? இதெல்லாம் கேட்க மாட்டோமா? ஒத்துழைக்கிறது எதுக்கு? எஸ்ஐஆருக்கு. ஆனால் சொல்லுகிறார்கள் எஸ்ஐஆர்கள் 70 லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகிறிய, எதுக்கு ஒத்துழைச்ச? டீலிமிட்டேஷன் ஆக்டுக்கு ஒத்துழைக்கல, கிளர்ந்துடுறீங்க. ஏன்? மாநிலத்தில் பங்கு போயிடும், உண்மைதான். மாநிலத்தையே கண்டுக்க மாட்டான், அதுவும் உண்மைதான். ஆனா இதுக்கு ஏன் போறல? அதுல எந்த பங்கு பாதிக்கப்படாது இந்த கட்சிகளுக்கு, ஆளுவர்க கட்சிகளுக்கு. இந்த நிலைமைதான் இங்கு இருக்கிற பெரிய இளைஞர்கள் பட்டாளம் உண்மையிலேயே ஒரு அரசியலை பேச வேண்டிய எதிரிகளை எதிர்த்து போராடாதவர்களுடைய விளைவு இன்று கட்சிகளற்ற, கொள்கையற்ற ஏதோ ஒரு நிலையிலே, ஒரு உணர்வெழுச்சியிலே, உண்மையிலே சொல்லப்போன மிகப்பெரிய அதிர்ச்சியிலே ஏதோ ஒரு மாற்றம் வந்து விடாதா? கடவுள் தோன்றிவிட மாட்டாரா? யாராவது காப்பாற்றி விட மாட்டாரா என்று ஒரு அடையாள அரசின் பிள்ளை போகின்ற அவலத்தை உருவாக்கி இருக்கிறோம். நாம் அதை தவறி இருக்கிறோம். இன்று மோடி ஆட்சியினுடைய நிலைமை சர்வதேச நிலையோடு எப்படி பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு சிறிய அளவு சொல்லி நான் முடிக்கிறேன். இன்று உலகத்தின் 5வது பெரிய ராணுவம் என்று சொல்றமே, இந்த ராணுவத்தை யாருக்காக மோடி கட்டியமைத்துக் கொண்டிருக்கிறார்? இந்த நாட்டினுடைய மொத்த ஆதாரத்தையும் வளங்களையும் ஏகாதிபத்தியத்தின் காலடியிலே கொட்டியிருக்கிறது. இந்த ஏகாதிபத்தியத்தின் காலடியை கொட்டியது காப்பாற்றுவதற்காக. இன்னொரு பக்கம் சிஐஎஸ்எஃப் ராணுவத்தில் காஷ்மீர்ல ராணுவத்தையா, கிழக்கு மாகாணங்களில் ராணுவத்தை நிறுத்தியிருக்கிறார். சொந்த நாட்டு மக்களையே ஒடுக்குவதற்கு ராணுவத்தை நிறுத்தி ஒடுக்கிறார். அண்டை நாடுகளுடைய போரிடுவதற்கு ராணுவத்தை பயன்படுத்துகிறார். ஆனால் உண்மையிலே அடிமைப்படுத்தி மிரட்டி கொண்டிருக்கிற ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு இந்த ராணுவம் பக்கற்ற ராணுவமாக மாற்றிக்கொண்டிருக்கிறானே, நமது ராணுவத்தை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறானே. இந்த மோடியை தூக்கி எறியலாமா வேண்டாமா? நாம இழிவுபடுத்துறோம். இந்த ராணுவத்தை இவ்வளோ பெரிய உலகத்தின் 5வது பெரிய ராணுவத்தை வைத்துக் கொண்டு, ஈரான் கிடையாதுயா, ஈரான் எதிர்க்கிறான்.
அவங்க ஒன்றும் இந்தியா அளவுக்கு பெரிய ராணுவம் கிடையாது. ஈரான் அமெரிக்காவை எதிர்க்கிறான். ஆனால் வக்கற்று அவன் சொல்லுவதெல்லாம் கேட்டுக்கொண்டு தெற்காசியாவிலே அவனுக்கு காவல் நாயாக செயல்படுவதற்காக இந்த ராணுவத்தை பயன்படுத்துகிறானே. 4 அடிப்படை ஒப்பந்தங்கள் என்று 2018 அவர்கள் கொண்டு வந்த சட்டம் 2020 உற்றுப்பெற்று 4 அடிப்படை ஒப்பந்தங்கள் ராணுவத்தை அரசியல் ரீதியாக ஒட்டுமொத்தமாக அவனுக்கு தெற்காசிய பிராந்தியத்தில் இருக்கிற கடல் எல்லையில் அவர்கள் ஒட்டும் தகவல்களை சேகரிப்பதற்கும் காவல் காப்பதற்கும் நாயாக மாற்றியிருக்கிறாரே. இந்த ராணுவத்தை, இந்த மோடி ஆட்சியை ராணுவத்தை இழிவுபடுத்தியிருக்கிறார். தூக்கி போட வேண்டாவா? தூக்கி போடுவதற்கு நாம் தயாராக அதே ராணுவத்தை கொண்டு நம்மை அடக்கி ஒடுக்கி கொண்டிருக்கிறானே. நாம் இதை நாம் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டாவா? கேள்வி கேட்க வேண்டும். இப்படி அமெரிக்காவினுடைய தெற்காசிய மேலாதிக்கத்திற்கும் அமெரிக்காவினுடைய காவல் நாயாக அல்லது அவர்களுக்கான சப்கான்ட்ராக்டராக ஐரோப்பாவிற்கும் அதே போல இங்க இருக்கிற அரபு நாடுகளுக்கும் போய் ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்கிறானே. எதன் அடிப்படையில்? அன்னைக்கு பேசப்பட்ட என்ன அளவுக்கு அமெரிக்கா ஒத்துக்கிச்சோ, அமெரிக்கா எதில் முதலீடு பயணம்னு சொல்லிச்சோ அதுக்கு செய்து. இங்கே யூஸ் பண்ணுற மூலதனம் எதுக்கு தெரியுமா? இப்போ இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் துறையிலும் இன்னைக்கு சொல்கிறாங்க, நாங்கள் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு வந்துட்டோம், ஏஐ கொண்டு வந்துட்டோம், எலக்ட்ரானிக்ஸ் துறையை கொண்டு வரோம். என்னையா கொண்டு வரீங்க? அமெரிக்கா இன்று சீனாவுக்கு போட்டியாக மொத்த தொழில்துறையும் 90% சீனா உற்பத்தி துறையில் வைத்திருக்கிறது. உற்பத்தி துறை 90% அமெரிக்கா இன்னைக்கு இழந்திருக்கிறது. 90% சீனா வச்சிருக்குது. அதற்கு இன்னைக்கு சவால் விட முடியல. அதற்கு சவால் விட வேண்டும் என்றால் அந்த உற்பத்தி துறையை தனது தோதாக எடுபடி நாடுகளில் உருவாக்க வேண்டும். அதற்கு அமெரிக்கா இந்தியாவை ஒரு கிராமமாக மாற்றுவது, எலக்ட்ரானிக்ஸ் துறையில், ஒரு ஏஐ துறையில் நமக்கு எடுபடி வேலையை கொடுக்க போறான். சப்கான்ட்ராக்ட் வேலை. சுயமா முன்னேற போறோமா? சுதேசிய தொழிலா? நமக்கு தொழில்நுட்பத்தை கொடுக்க போறானா? நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த துறையில் இருக்கும் மொத்த முதலீடுகளும் நம்மளுக்கு அன்னைக்கு எப்படி கிளர்க்க உருவாக்கணும் அந்த மாதிரி அதிநவீன அடிமை தொழிலை உருவாக்குவதும் அங்கே அதே 12,000 சம்பளத்தில் நம்மை அமர்த்த போவது தான் இன்னைக்கு நடக்க போகுது. இவ்வளோ பெரிய மூலதனத்தை யார் காலடி யாருக்காக கட்டமைப்பை உருவாக்க போகிறார் என்றால் அமெரிக்காவுக்கு. இந்த அமெரிக்காவுக்கு சேவை செய்வதற்காக இந்த போரிலே இன்னைக்கு ஈரான் போரிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாயா? நான் சொல்றேன், இது பாருங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அமெரிக்கா எங்கேயாவது போர் தொடுத்தால் அது இந்தியா எதிர்த்து இருக்கிறதா என்றால் ஒரு இடத்தில் கூட எதிர்க்கவில்லை. எதிர்த்து தீர்மானம் கொண்டு வர கூட தயாராக தீர்மானம் கொண்டு வந்தால் அதை ஆதரிப்பதற்கு தயாரில்லை. அதிகபட்சமாக வெளிநடப்பு செய்து சில நேரங்களில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை எழும் பொழுது வெளிநடப்பு செய்து தன்னுடைய விசுவாசத்தை காட்டிக்கொள்கிறது. பெரும்பான்மையான நேரங்களில் அமெரிக்க ஆதரவாக ஓட்டு போட்டுதான் தன்னுடைய விசுவாசத்தை காட்டிக்கொண்டிருக்கிறது. இந்த அமெரிக்காவுடைய எடுபடி தன்மையிலிருந்து தான், அமெரிக்கா ஆட்சியினுடைய தேவையிலிருந்து தான் இந்த மோடி ஆட்சியினுடைய அத்தனை திட்டமிடல்களும் இருக்கிறது. இதை எதிர்த்து போராட வேண்டாவா? இன்று உலக நிலைமைகளே இன்று போட்டி கடுமையாக மாறி இருக்கிறது. ஈரான் போரிலே சொல்கிறார்களே, ஈரானிலே அமெரிக்கா ஒரு பக்கம் $1 பில்லியன் ஒரு நாளைக்கு செலவு பண்ணுகிறது. ஆனால் ஆயுத உற்பத்தியிலே, ஆயுத விஷயத்திலே மிகப்பெரிய அளவுக்கு பங்கீட்டு இருக்கிறது. ஆயில் கம்பெனியிலே மிகப்பெரிய பங்கீட்டு இருக்கிறது. உண்மையிலே நிலைமை என்ன தெரியுமா? ஈரானிலிருந்து 3.2 மில்லியன் பேரல் ஏற்றுமதி ஆகி கொண்டிருந்தது. இன்னைக்கு 0.4 1/2% கம்மியா, 3.2 1/2% பில்லியனுக்கு கம்மியா இன்று ஏற்றுமதி குறைந்திருக்கிறது. அதை ஈடுகட்ட எங்கே போயிருக்கிறது தெரியுமா? அரபு நாடுகளுக்கு. யுஏஇல எல்லாத்தையும் நீங்க ஏற்றுமதி செய்யறதுக்கான அவன் அதை ஈடுகட்டி இருக்கிறான். எங்கே ஈடுகட்டி இருக்கிறான்? ரஷ்யா ஈடுகட்டி இருக்கிறான். அமெரிக்கா மட்டும் இதில் லாபம் அடையல. $30 பேரல் விற்று கொண்டிருந்த ரஷ்யா இன்னைக்கு $120 பேரல் வித்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு $120 முப்பிருக்கிற ஒருத்தன் இந்த போர் நிறுத்தணும்னு ஆசைப்படுவானா? போர் நடக்கிறத ஆசைப்படுவாயா? ஏகாதிபத்தியத்தினுடைய லாபம் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். இன்று உலக அளவில் இராணுவத்துக்கு செலவிடும் நாடுகளில் முதலில் அமெரிக்கா இருக்கிறது. கிட்டத்தட்ட $900 பில்லியன். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா
சீனா இருக்கிறது. இன்று உலக அளவில் 33% இராணுவத்திற்கு செலவிட, உலக அளவில் இருக்கக்கூடிய 33% அமெரிக்கா செலவு செய்து கொண்டிருக்கிறது. 13% சீனா செலவு செய்து கொண்டிருக்கிறது. 8% ரஷ்யா செலவு செய்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இன்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற நாடுகள் ஒரு பக்கம் ஆயுத வியாபாரத்திற்காகவும் ஆயில் வியாபாரத்திற்காகவும் போரை விரும்புமா, போரை நிறுத்துமாயா, நாம தான் சொல்லணும். உலக பங்கீடு, உலக லாபத்தின் வெறி, இந்த நெருக்கடியை தீர்ப்பதற்கு எங்கே அவர்கள் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆயுத வியாபாரத்திலும் ஆயுள் விற்பனையிலும் மூலப்பொருட்களிலும் உற்பத்தியினுடைய சந்தைகளிலும் தான் இன்று மாற்றத்தை கண்டிருக்கிறோம். இன்று அங்குதான் போட்டி மிகப்பெரிய அளவு உச்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்கா நாடுகளிலே மிகப்பெரிய ஆட்சி கவிழ்ப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே பாகிஸ்தானிலே ஆட்சி கவிழ்ப்பு நடந்திருக்கிறது. பாகிஸ்தானில் மட்டுமில்ல, பிலிப்பைன்ஸில் பார்த்தோம், இந்த பக்கம் வெனிசுலாவில் பார்த்தோம். நாம சொல்றோம் வெனிசுலாவில் பெரிய போராட்டம்னு. அவர் போனதுக்கு அப்புறமா எந்த இதுவும் இல்லைங்க. மிக சிறந்த அடிமையை வைத்துக்கொண்டு அமெரிக்கா மிக சிறப்பாக ஆட்டி படைக்கிறது. என்னையா வளர்த்தாங்க? ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய எழுச்சி அமெரிக்காவை எதிர்த்து பெரிய எழுச்சின்றோம். வெனிசுலாவிலே அவன் கடத்தி கொண்டு போன பிறகு ஒரு போராட்டம் இல்லை, ஒரு எழுச்சி இல்லை. அந்த நாட்டை யாரை, எந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நாம் கிளந்து எழுத வச்சிருக்கிறோம்? இல்லை. ஈரான் ஒரு பிராந்திய நலனிலிருந்து அமெரிக்காவை எதிர்க்கிறது. அமெரிக்காவை எதிர்த்து குறைஞ்சபட்சம் நிற்க முடியினாது காட்டியிருக்கிறது. பிராந்திய நலனிலிருந்து நிற்பது யாருடைய பிராந்திய நலன்? அதே ரஷ்யா சீனாவினுடைய பிராந்திய நலனிலிருந்து அது ஆரம்பித்தது. இதை சொல்லி முடிக்கிறேன். 2014 2022 வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல், ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்திற்குரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அதாவது பொருளாதார ஆதிக்க போட்டி ஏகாதிபத்தியத்துக்கு இடையிலே நடந்து கொண்டிருந்தது. அந்த மாற்றம் 2021 2023 வரையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியல் போராட்டமாக மாறியது. பொருளாதார போராட்டத்திலே முதல்ல JCPOA அப்படி ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தில் இருந்து அணு ஆயுதத்தை கட்டுப்படுத்துகிற திட்டம். அதிலிருந்து 2018 அமெரிக்கா விலகியது. ஏன்? ஐரோப்பா போட்டி தாங்க முடியாமல், ஐரோப்பாவின் போட்டியை தாங்க முடியாமல் அவர்கள் தனித்து நாம் இதை செய்ய வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் நினைக்கிறார்கள். அதற்கு பிறகு 2021 ரஷ்யா 25 வருட கால ஒப்பந்தத்தில் ஈரானிலே போடுகிறது. சீனா 25 கால ஒப்பந்தத்தை ஈரானிலே போடுகிறது. எல்லா பொருளாதார அரசியல் போராட்டங்களையும் ஒப்பந்தங்களையும் இராணுவ ஒப்பந்தங்களையும் போட்டிருக்கிறது. 2023 தொடங்கிய அரசியல் போர் முனை ஒரு பக்கம் பாலஸ்தீனத்திலே ஹமாஸில் வெடித்தது, ஹூதியில் வெடித்தது. இப்படி பல இடங்களிலே இன்று சவால் விடும் அளவுக்கு போனவுடனே அடுத்த நிமிஷம் இஸ்ரேலுக்கும் அது இஸ்ரேல் பிராந்திய ஆதிக்கத்தை செய்வதற்காக, அமெரிக்கா பிராந்திய தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவுவதற்காக எப்படி இருந்தாலும் ஈரானை அடக்கினால் தான் சுற்றி இருக்கிற அரபு நாடுகளை தாம் கைப்பற்ற முடியும், ஆயுள் வளங்களை கைப்பற்ற முடியும் என்று உறுதியாக தன்னுடைய இராணுவ செயல்தந்திரங்களை தெற்காசியாவில் இருந்து திசை நகர்த்தி அங்கே மத்திய கிழக்கு ஆசியாவிலே நகர்த்திக்கொண்டது. அரபு நாடுகளுக்கே மையப்படுத்தியது. ஏனென்றால் இதை கட்டுப்படுத்தினால் தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று தன்னுடைய 2025 இராணுவ அரசியல் சந்தர்ப்பத்திலே இராணுவ ஸ்ட்ராட்டஜியில் அது செயல்படுத்தியது. இந்த நிலைதான் 2025 பார்க்குறோம். எப்படி மிட் நைட் ஹேமர் என்ற பெயராலே ஈரானுடைய மக்கள் மீது மிகப்பெரிய சுற்றில் அடியை மக்கள் மீது அணு ஆயுதத்தை ஒழிப்போம் என்ற பெயரிலே தாக்கியது. 2027 எபிக் புயரி என்ன காவிய கால கோபம் அப்படின்னா ஜென்ம விரோதியாக பாவித்து ஈரான் மக்கள் மீது அமெரிக்கா போர் தொடுத்திருக்கிறதே, அதுக்கு பேர் எபிக் புயரியா, காவிய கால கோபமா? என்னையா காவிய கால கோபம்? மோடி இங்க இருக்கிற காவிய கால இஸ்லாமியர்கள் மீது தாக்குற மாதிரி அங்க இருக்கிற ட்ரம்புக்கு அங்க இருக்கிற ஈரான் மக்கள் மீதான, அரேபிய மக்கள் மீதான, குறிப்பாக அமெரிக்கா எதிர்ப்பவர்கள் மீதான கோபம் மிகப்பெரிய அளவுக்கு கொடுத்து விட்டு இருந்திருக்கிறது. ஏனென்றால் தான் மேலாதிக்க வதிக்க வேண்டும். அதற்கு போட்டியாக ரஷ்யா இன்னைக்கு மேலாதிக்கம் உற்பத்தி துறையில், மூலதனத்தில், எல்லாவற்றிலும் முன்னணியில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. இராணுவத்திலே இன்று மிக முன்னணி அதிகபட்சம் செலவிட நாடுகளாலே இன்னைக்கு 2ஆம் நிலைக்கு சீனா உயர்ந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவுக்கு இராணுவத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானிலே இன்று மிகப்பெரிய அளவுக்கு இராணுவ பொருளாதாரமாக மாற்றப்பட்டதில் சீனாவுக்கு பங்கிருக்கிறது. பல நாடுகளில் இராணுவ பொருளாதாரமாக மாற்றப்பட்டதற்கு சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பங்கிருக்கிறது. இந்த போர்
மிகப்பெரிய அளவுக்கு இன்று நாடு பிடிக்கும் போரை யார் ஆதிக்கம் செய்வதற்கான போராட்டம், மூலதனத்தை யார் கைப்பற்றுவதற்கான போராட்டம். சில நேரங்களில் அமெரிக்கா கை ஓங்கி இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அமெரிக்கா கை ஓங்கி இருப்பதாலே அமெரிக்கா தான் உலகத்தின் ஒரே எதிரி, மற்ற ஏகாதிபதிகளை அண்டி பிழைக்கலாம், அவர்களை நம்பி வாழ்ந்து விடலாம், வென்று விடலாம் என்று நினைக்காதே. அதுதான் இன்று ஈரானில் மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறோம். என்ன, இன்று ரஷ்யா அதை விரும்பவில்லை, கண்டன குரல் எழுப்பவில்லை, கண்டன தீர்மானம் எடுத்துக்கொண்டு வந்து அதை வீழ்த்துவதற்கு தயாரில்லை, வீட்டு அதிகாரத்தை ஐநாவை பயன்படுத்துவதற்கு தயாரில்லை, தனித்தனியாக குரல் கொடுத்து. ஏனென்றால் தனித்தனியாக ஒப்பந்தம் போட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கே இருக்கிற பொருளாதாரம் ஈரான்ல மட்டும் இருக்குது நினைச்சுக்காதீங்க. இஸ்ரேல்ல முதலீடு, யுஏஇல முதலீடு, எங்கெல்லாம் அமெரிக்காவின் முதலீடு இருக்கிறதோ, ஐரோப்பாவில் முதலீடு என்று சீனாவின் முதலீடுகள் மற்ற இடங்களுக்கும் பரவி கிடக்கிறது. எந்த நாட்டை எப்படி யார் பிடிக்கலாம் அதுவும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. இங்கே நீ தாக்கு பிடித்தால் உன்னை வைத்து ஏதாவது செய்து கொள்வேன், நீ தாக்கு பிடிக்கலன்னா நீ இல்லைன்னா வேற யாருன்னா வச்சு நான் தாக்கு பிடிச்சிப்பேன். ஆக மொத்தத்தில் பங்கிட்டுக் கொள்வது. மூன்றாம் உலக நாடுகளுக்கு நீ அவனுக்கு அடிமையாக தேவைப்பட்டால் உன்னை பயன்படுத்திக் கொள்வேன், இல்லை என்றால் உன்னையும் தேவைப்பட்டால் கை கழுவி விடுவேன். இதுதான் மூன்றாம் உலக நாடுகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இதுதான் ஈரானும் இந்தியாவும் நாம் இங்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஏகாதிபத்தியத்தை ஒரு சார்பை நம்பி போனால் நாம் விலை பேசப்பட்டு விற்கப்படுவோம், அவருடைய லாப வெறிக்கு நாம் இரையாக்கப்படுவோம். இங்கே ஒரு சுதேசியமான தொழிலை தொடங்க வேண்டும், சுதேசிய ஒரு இறையாண்மையை உருவாக்க வேண்டும், சுயசார்பு திட்டத்தை உருவாக்க வேண்டும். ஈரானிலே அதே செயல்தான். அவர்கள் ஏதோ ஒரு சில இடங்களிலே அந்த தடையை பயன்படுத்தி கொண்டு சில விஷயங்கள் முன்னேறிப்பது அவர்களுக்கு சில பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது. நாம் எப்படி தடை காலத்திலே அணு ஆயுதத்தை சில இடங்களில் முன்னேறினோமோ, சில அந்த தடையை நாம் எப்படி சில நேரங்களில் பயன்படுத்தி கொண்டோமோ, அது ஒரு சில விஷயங்களில் ஈரான் அதே போல தடையை பயன்படுத்தி ஒரு சில விஷயங்கள் பாதுகாப்பு தந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு அதை சார்ந்து போய் கொண்டிருக்கிறார்களோ ஏகாதிபத்தியத்தை அவர்களும் வீழ்த்துவது நிச்சயம். அவர்களை பொருளாதார நலன்களை அரசியல் லாபத்திற்காக உலகத்தை பங்கிட்டுக் கொள்வதற்காக எந்த நாடுகளையும் பலியிட்டு தனது வளங்களையும் ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்ள எந்த ஏகாதிபத்தியம் தயங்காது. ஆகையால தோழர்களே, உழைக்கும் மக்களே, உலக தொழிலாளர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமான விஷயம். உலக தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து கைகோர்க்கவில்லை என்றால் எதற்காக? ஏகாதிபத்தியத்தை வீழ்த்தி ஒரு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை, ஒரு ஜனநாயகத்தை, ஒரு நம்மை போன்ற நாடுகள் புதிய ஜனநாயக புரட்சியை நடத்துவதற்கு, ஒரு சுதேசிய அரசை இறையாண்மை கொண்டு அரசை அமைப்பதற்கு நம்மை போன்ற புரட்சிகர இயக்கங்கள் பின்னால், எந்த ஏகாதிபத்தியத்துக்கும் சமரசம் இல்லாமல் போராடி அம்பலப்படுத்தி வீழ்த்துகின்ற புரட்சிகர கட்சிகள் பின்னால் அணிதிரண்டால் மட்டுமே இங்கே அதற்கு சோரம் போன மோடி போன்ற கட்சிகளும், அதற்கு சோரம் போன திமுக போன்ற கட்சிகளும், எல்லா மாநில கட்சிகளும் இங்கே அம்பானி அதானிக்கும் கூஜா தூக்குவதும், அங்கு அவர்களை காலில் வீழ்த்தி கிடப்பதும் இங்கே ஆளுவர்க்கத்தின் கையிலே இருக்கும் இந்த கட்சிகளை புறக்கணித்து, அதே போல் ஏமாந்து இன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய காகித பலூன் காற்றடைத்த பலூனாக இருக்கக்கூடிய இதை போன்ற கட்சிகள் பின்னால் செல்வதால், மாயை வலையின் பின்னால் செல்வதால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு எதிரியே யாரும் இல்லை, அவர்களுக்கு பங்கு வேண்டாம். பிஜேபி வேண்டாம், திமுக வேண்டாம், யார் வேண்டாம், எல்லாருக்குமே இங்குதான். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் சொல்கிறது, அவர்கள் ஒரு பக்கம் சுதேசியம், அதாவது இங்கே சுயசார்பு பேசினாலும் பழைய நிலைக்கு சொல்றாங்க, அதிநவீனத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இங்கே விவசாய கொள்கை என்பது அதுவே தொழில்துறையாக மாற்றப்பட வேண்டும் என்ற பார்வை இல்லை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டம் இல்லை, உலக பார்வை இல்லை, இன்று மோடியினுடைய போராட்டத்தை பற்றி கவலையே இல்லை. இதையெல்லாம் எதிர்த்து புரட்சிகரன் கட்சியின் பின்னே வாருங்கள், நிச்சயமாக பொன்னுலகம் படைப்போம். அதற்கு மிகப்பெரிய இன்றைய தொடக்கம் வர்க்க ரீதியாக திரண்டு போராடி கொண்டிருக்கிற இதய பகுதியிலே, இந்திய இதய பகுதியிலே போராடி கொண்டிருக்கிற அந்த தோழர்கள் தான் நமக்கு நம்பிக்கை அளிக்கிற இந்த 140வது மேலாளருடைய நாம் இன்னைக்கு நம்பிக்கை அளிக்கிற விஷயமாக இருக்கிறது. வாருங்கள் தோழர்களே, பொன்னுலகம் படைப்போம், உண்மையிலே இங்கே பொது உடைமை படைப்போம், வாருங்கள் வாருங்கள் என்று கூறி என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.